பவர் பிவட்டை பத்தி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதோட சம்மையை சொல்றேன் பாருங்க. இந்த மாதிரி ரா டேட்டா இருந்தது. ரா டேட்டான்ற ஷீட்ல இந்த மாதிரி இருந்ததா நம்ம என்ன பண்ணோம், டேபிளா கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுல ஆர்டர் வேல்யூன்றது இல்லையே அப்படின்னு சொல்லி பண்ணோம். என்ன பண்ணோம், இந்த இடத்துல மாதிரி ஆர்டர் வேல்யூ இந்த மாதிரி இல்லாம இருக்கு. ஸோ பிரைஸ் இருக்கு, குவான்டிட்டி இருக்கு. இது ஆர்டர் வேல்யூ எப்படி கொண்டு வருது அப்படின்றத பவர் பிவட்னு சொல்லி போட்டு ஒரு வீடியோ ஒன்று டீட்டெயிலில் போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க. போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர் வந்து டோட்டல் ஆர்டர் வேல்யூ சம் ஆஃப் தி ப்ராடக்ட் வைஸ் வந்துருக்கு. ஓகே, ஸோ இங்க பார்த்தீங்கன்னா சாக்லேட் அப்படின்றது ஏதாவது எத்தனை வேற ஏதாவது ரிப்பீட் ஆகுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்க சாக்லேட் 25 கிராம்ஸ் அப்படின்ற ரிப்பீட்டா இருக்கு இல்லையா? ஸோ எல்லோ கலர் பண்றேன் பாருங்க. 2 இடத்துல ரிப்பீட்டா இருக்கு, 3 இடத்துல ரிப்பீட்டா இருக்கு இல்லையா? ஸோ சாக்லேட் 25 கிராம்ஸோட டோட்டல் வேல்யூ எவ்வளவு அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணீங்கன்னா நீங்க நார்மலா இது மாதிரி பண்ணுவீங்க இல்லையா? இந்த 25 இருக்கு இல்லையா, D2ல D2 இன்டூ E2 குவான்டிட்டி அப்படின்னு சொல்லி போட்டு பண்ணுவீங்க இல்லையா? ஸோ ஓவரால் வேல்யூ நம்ம போட்ட உடனே அந்த எல்லோ கலர் இருக்கிற இடத்துல மட்டும் ஜஸ்ட் இங்க போய் பார்த்தோம்னா 125 ருபீஸ், 5500 ருபீஸ், அடுத்தது 13,750 ருபீஸ். இதெல்லாம் இந்த மாதிரி. ஸோ டோட்டல் வேல்யூ எவ்வளோன்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ 19,375. நமக்கு இங்க 19,375 வந்திருக்கான்னு சொல்லி பார்த்தா எஸ் வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து பிவட் டேபிள். ஸோ இது எப்படி பவர் பிவட் மூலமா போட்டிருக்கோம். நார்மல் பிவட்ன்றது இல்லாம, நார்மல் பிவட்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, இன்சர்ட் போயிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க, ரா டேட்டால கர்சர் அங்க வச்சுட்டீங்கன்னா இன்சர்ட் போனீங்கன்னா அது பிவட் டேபிள் ஆப்ஷன்ல போயிட்டு ஃப்ரம் டேபிள் ரேஞ்ச் செலக்ட் பண்ணி பண்ணுவீங்க. இங்க பவர் பிவட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது டீடைல்டா அந்த வீடியோ போட்டிருக்கு, அதை பார்த்து தெரிஞ்சுங்க. அப்புறம் வந்து இந்த வீடியோ இந்த மாதிரி வந்து நமக்கு டீடைல் இந்த பிவட் டேபிள் இந்த இடத்துல வந்திருக்கு. லெஃப்ட் சைட்ல ஃபீல்டு வேல்யூ எல்லாமே இருக்கு. ஸோ குயிக்கா பார்த்தீங்கன்னா அல்மாண்ட் 250 கிராம்ஸ், எஸ் கரெக்ட். இந்த இடத்துல 250 இருக்கு. நம்ம 250 வரணும்னு சொல்லி சொன்னது இந்த இடத்துல அப்படி 250 இருக்கு. ஓகே, அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் கேஷ்யூ 100 கிராம்ஸ் 500 ருபீஸ் வரணுமே, வந்திருக்கா? எஸ் வந்திருக்கு. அது மாதிரி பிஸ்கட் 25 கிராம்ஸ் 50 ருபீஸ் வரணுமே, வந்திருக்கா? அது மாதிரி எஸ் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி பவர் பிவட் டேபிள் நீங்க போட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, டேக் கேர், பாய்.